இப்போ நம்ம அடுத்ததாக வந்து கவர்மெண்டில் வந்து இப்போ முன்ன வந்து நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் விட்டுருந்தாங்க, அதாவது ஆப் விட்டுருந்தாங்க. அதில் தான் நம்ம லீவெலாம் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ களஞ்சியம்ன்ற ஆப் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி லீவ்லாம் அதில் தான் அப்ளை பண்ண சொல்கிறாங்க, எல்லா லீவுமே. இன்னொன்று, நம்ம பண்டிகை முன்பணம் வந்து தபால் கொடுப்போம், அந்த மாதிரிலாம் இப்போ ஈஸியாக வந்து நம்ம ஆப்லேயே வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே கூட நம்ம அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் வந்துருச்சு. அதை நம்ம எவ்வாறு வந்து அதில் களஞ்சியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம எவ்வாறு வந்து பே ஸ்லிப்பை முதல்ல நம்ம வியூ பண்ணி பார்க்குறது, வீட்டில் இருந்தபடி எப்படி பார்க்குறது, நம்ம யாருடைய உதவியும் தேவையில்லை. நம்ம செல்லு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்தால் நம்மளே டவுன்லோட் பண்ணி நம்மளே வந்து எவ்வாறு அந்த பே ஸ்லிப்பை வீட்டிலேருந்து எவ்வளோ சம்பளம் வருது, எவ்வளோ வந்து டிடக்ஷன் ஆகுது, எவ்வளோ டியூஸ் எவ்வளோ, டிடக்ஷன் எவ்வளோ அப்படின்றத மந்த்லி பே ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அது எவ்வாறு வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யாராவது இந்த களஞ்சியம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு, அப்ளிகேஷன். அதில் போயிட்டு நீங்கள் களஞ்சியம் அப்படின்றது டிஎன் களஞ்சியம் அப்படின்னு கொடுத்தாலும் அந்த ஆப் உங்களுக்கு அப்படின்ற சிம்பிள் உங்களுக்கு காட்டும். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு உங்களுக்கு யூசர் ஐடி ஒன்று வரும், அது டிஃபால்ட்டாகவே இருக்கும். அடுத்தது நம்ம எம்ஐ பின்னு இப்போ ரீசெண்டாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன நம்பர் பிடிச்சிருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி அந்த களஞ்சியம் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அந்த களஞ்சியம் ஆப்பை போய் பார்க்கலாம். அப்புறம் இதான் களஞ்சியம் ஆப்பு. நான் வந்து பாஸ்வேர்டு போட்டிருக்கிறேன். பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா என்னுடைய பாஸ்வேர்டு ராங்குன்னு காட்டுது. கொடுத்துருவோம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போ என்னோடய டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணலாம். அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது நம்ம அப்ளிகேஷனில் என்னென்ன இருக்குது பாருங்கள். அப்டேட் ப்ரொஃபைலு, லீவ் ஓப்பன் பண்ணி என்ன லீவ் வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதிலே வந்து எல்லா லீவும் காட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதத்துக்கு என்னென்ன இருக்குது, ஆர்எல் என்ன இருக்குது, ரிஜெக்ட்னால் என்ன, யார் ரிஜெக்ட் பண்ணுறது, ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடேஸு, அப்ரூவ்னால் இந்த கலரில் வரும், ஹாலிடே பப்ளிக் ஹாலிடேனா இந்த கலரு, அதுவே கொடுத்துறாங்க அவங்களே. அது நம்ம வேணும்னா எந்த லீவு என்றைக்கு, இப்போ ஒரு வேளை என்னது ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே அப்படின்னு பார்த்தோன்னா என்றைக்கு இந்த கலர் வருது, 15ஆந்தேதி வருது. அதை நம்ம கிளிக் பண்ணி இங்கே பாருங்கள், அப்ளை லீவ் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மாதிரி லீவ் வரும். நம்ம கொடுத்துட்டு என்ன லீவுன்னு ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா அது ஓகே ஆகிடும். அதுக்கடுத்தது பேக் வாங்க, லீவு முடிஞ்சிடுச்சு, லீவு பார்த்தாச்சு. அடுத்தது மை அப்ளிகேஷனில் போய்ட்டு பே ஸ்லிப், முதல்ல நம்ம பே ஸ்லிப்பை எப்படி டவுன்லோட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதை பாருங்கள், இப்போ 2024க்கு இப்போ எந்த மந்த்து, மே மந்த்து பார்க்கணுனாலும் மே மந்த்து பார்க்கலாம். டவுன்லோடு கேட்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ ஆகஸ்ட்டு தானே, ஆகஸ்ட் மந்த்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகஸ்ட் மந்த்துக்காகலாம் பாருங்கள். ஆகஸ்ட் மந்த்து டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி காட்டினோன்னே அது போயிட்டு அங்கே ஸ்டோர் ஆகிடும். இப்போ திடீர்னு வெளியே போயிடுச்சு. என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நான் மறுபடியும் ஓப்பன் பண்ணிடுவேன். டவுன்லோட் ஆன பிறகு உங்களோட ஃபைலில் போய் டவுன்லோடில் போய் சேவ் ஆகும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் பார்க்கலாம். ஆகஸ்ட்டு கொடுத்துருங்க. டவுன்லோட் கேட்குது, டவுன்லோட் கொடுத்துட்டு நீங்கள் இதை போய்ட்டு செல்லை இப்படி மினிமைஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா டபுள்டாக இருக்குது. இதெல்லாம் டவுன்லோட் ஆகிருக்கும். இது போய் ஏதாவது ஒரு ஃபைலில் சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபைலில் போய்ட்டு நீங்கள் அந்த ஸ்லிப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த பாஸ்வேர்டு வில் பி இதாக கொடுத்துருக்கான் பாருங்கள். எப்படி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, மந்த்து, இயர், அதை வந்து எந்த ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் அப்படியே கரெக்டாக 01/01/1990 அப்படின்னு கொடுத்துருக்க மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ எந்த ஒரு இது இல்லாமல் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இப்போ ஓப்பன் ஆகி ஒரு பிடிஎஃப் இதெல்லாம் காட்டும். ஒருவேளை அந்த பிடிஎஃப் இது நீங்கள் எதுனா WPSன்னு அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு WPS அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. அதில் போய் நீங்கள் இது மாதிரி பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். அந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா WPSயில் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது அந்த உங்களுடைய பாஸ்வேர்டு என்னவோ அந்த உங்களுடைய பிறந்த தேதி, மந்த்து அதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் பாருங்கள் வெளியே வந்துடுறேன். இப்போ எதுலனா என்னுடைய இது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஃபைல் மேனேஜர்னு ஒன்று நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டவுன்லோடில் போனீங்கன்னா அந்த பாருங்கள், இன்றைக்கி பாருங்கள் தேதி 2 இந்த பாருங்கள் தேதி 2 தான் ஓப்பன் பண்ணுறேன்.
இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள் வந்துருச்சா? இந்த மாதிரி பிடிஎஃப்பில் ஏதாவது ஒன்று காட்டும். நான் சும்மா பிடிஎஃப் எடிட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னுடைய பிறந்த வருஷம் கொடுக்குறேன். இங்கே கொடுத்துட்டேன். இங்கே வருது பே ஸ்லிப்பு ஓகே ஆகிடுச்சு. இந்த மந்த்து டியூஸ் என்ன, டிடக்ஷன் என்ன அப்படின்றத நீங்கள் வீட்லேயே எவ்வளோ பிடிச்சிருக்காங்க, எவ்வளோ வருது அப்படின்றத நீங்கள் வீட்டிலே வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.